டே கேகேஆர் ஃபேன்ஸ், உங்களுக்கு டுவேன் பிராவோ மேலே இருக்கிற அந்த கோவம் வந்து 100% வேலிட்ரா. சாக் பிராவோ ஃப்ரம் கேகேஆர் அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஒரு டேகை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிராவோ வந்து கேகேஆர்லேருந்து லீவ் ஆக போறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. IL T20, IPL, MLCன்னு சொல்லிட்டு த்ரூட்டா வந்து கேகேஆர் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து புவராக தான் இந்த இயரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர்லேருந்து பிராவோ லீவ் ஆக போறதா அதை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னும் சில CSK அண்ட் IPL அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக பேசலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோக்கு லைக் தெரிஞ்சுட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். உங்களுக்கு ஜெனுவனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ 60 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அந்த கிரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 1 by 1 கெயின் ஆகிட்டே இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அண்டர்-19 சீரீஸ்க்கு அப்புறமா நம்ம ஆயுஷ் மாத்ரேக்கு அவரோட நெக்ஸ்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து வர செப்டம்பர் மந்த் ஆரம்பிக்க போகிறது. அண்ட் இந்த சீரீஸ்லையுமே நம்ம ஆயுஷ் மாத்ரே தான் வந்து அண்டர்-19 சைடை வந்து லீட் பண்ண போகிறது. லாஸ்ட் சீரீஸ் ப்ளே பண்ண அதே ஸ்குவாட் கோர் தான் வந்து இந்த சீரீஸ்லையுமே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் அகெயின் வைபவ் சூரியவன்ஷியுமே வந்து ஸ்குவாடில் வந்து இருக்காரு. லிமிடெட் ஓவர்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து பண்ணால் ஆயுஷ் மாத்ரே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. பட் வேற டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து 340 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. 2 செஞ்சுரிஸ் அதில் அடங்கும். ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த ஆஸ்திரேலியாக்கு எதிராக விளையாட போற சீரீஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து அவே சீரீஸ் தான். ஸோ 3 ODIs அண்ட் 2 மல்டி டே கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாங்க. செப்டம்பர் 21 வந்து சீரீஸ் ஆரம்பிக்கிறது. வர ஆகஸ்ட் 2 டெல்லி பிரீமியர் லீக் சீசன் 2 கிக் ஆஃப் ஆகிறது. மெனி ஸ்டார்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். நம்ம புராணி டெல்லி டீமோட கேப்டனா பார்த்தீங்கன்னா வன்ஷ் பெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. IPL 2025 அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரிக்கு அப்புறமா அவர் விளையாட போற ஃபர்ஸ்ட் மேஜர் டோர்னமெண்ட் இதுவா தான் இருக்கணும். ஸோ ஹோப் ஹி கெட்ஸ் இன்டு ரிதம் அண்ட் ஸ்கோர் சம் ரன்ஸ். அவரோட ரிட்டென்ஷன் ஸ்பாட் அவர் தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த லீக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ரீசெண்டா ஒரு CSK அஃபிஷியல் வந்து பரத் அருண் CSKக்கு வர போறது இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. சோ LSG வந்து பரத் அருணை சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஈவன் ரிஷப் பந்த் கூட வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல பரத் அருண் CSKக்கு ஜாயின் பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு போஸ்டுக்கு கீழே வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை டேக் பண்ணி மேபி அப்படின்றது போட்டிருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அப்பவே கன்ஃபார்ம் ஆகிருச்சு அவர் LSGக்கு தான் வந்து போக போறாரு அப்படிங்கிறது. எஸ், பரத் அருண் வந்து 2026 சீசன்ல வந்து LSGயோட பவுலிங் கோச்சா இருக்க போறார். LSGயோட பவுலிங் கோச்சா 2025 சீசன்ல ஜாகிர் கான் இருந்திருப்பாரு. ஜாகிர் கான் வந்து நாட் ஒன்லி as a பவுலிங் கோச், டீமோட மென்டராகவுமே வந்து ஜாகிர் கான் தான் இருந்தாரு. சோ இப்போ அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இப்போ பரத் அருணை வந்து சைன் பண்ணிருக்காங்க. சோ இன் கேஸ் LSG ஜாகிரோட கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஒன்லி as a மென்டாரா தான் வந்து ஜாகிர் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அவர் வந்து ரிலீஸ் செய்யப்படுவார். அண்ட் கேகேஆர் ஜாயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. பிகாஸ் கேகேஆர் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க ஜாகிர் கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சது. LSG கேகேஆர் கிட்ட இருந்து பரத் அருணை மட்டும் சைன் பண்ணல. சோ கால் க்ரோயி அப்படிங்கிற கேகேஆர் ஸ்பின் கன்சல்டன்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து LSG இப்போ வந்து கொண்டு வர போறாங்க. சோ எனி டைம் சூன் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சோ LSG அண்ட் கேகேஆர் ரொம்ப ஆக்டிவா வந்து இப்போ அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. CSK ஆல்சோ அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் என்வாயர்மெண்ட்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கறது லாஸ்ட் வீடியோலயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருப்போம். கண்டிப்பா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்மே வந்து நீங்க IPL 2026 ரிட்டென்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஃபைனலி தி குட் ஓல்டன் டேஸ் ஆஃப் டெவான் கான்வே இஸ் கம்மிங் பேக்னு கண்டிப்பாவே சொல்லலாம். ரீசெண்டா நடந்த ட்ரை சீரிஸ்லயே டெவான் கான்வே அந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல அவரோட அந்த பழைய டச் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ கரண்டா என்ஜர்ட் பார்த்தா வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம டெவான் கான்வே 88 of 170 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. T28 ட்ரை சீரிஸ்லயுமே வந்து டெவான் கான்வே as a replacement of Finn Allen தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கே அவர் நல்லா ப்ளே பண்ணி அவருக்கு கிடைச்ச கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ இங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. CSK டெவான் கான்வே ரீடைன் செய்வாங்களா அப்படிங்கிற கொஸ்டினுக்குலாம் முன்னாடி JSK ஆக்ஷன்ல டெவான் கான்வே வந்து பைபேக் பண்ண போறாங்களா, அதுதான் வந்து கொஸ்டின் டு பி ஆஸ்டு. கான்வே இஸ் த ஒன்லி கரண்ட் பிளேயர் டு பி பார்ட் ஆஃப் ஆல் 3 சூப்பர் கிங்ஸ் franchises. He might also become the first player to be released by all 3 Super Kings franchises in same year. So CSK டெவான் கான்வே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த क्वेश्चनக்கு வந்து JSKயோட ஆக்ஷன்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். SA20 மெகா ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 9 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அதை தொடர்ந்து வந்து செப்டம்பர் 30 அன்னைக்கு IL T20 அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. SA20 அண்ட் IL T20 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஷ் இருக்க போறது கிடையாது. அதனால நிறைய பிளேயர்ஸ் கண்டிப்பா வந்து SA20 அண்ட் IL T20 ரெண்டு ஆக்ஷன்லயுமே வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். IL T20 ஆக்ஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா வந்து 10th செப்டம்பர்னு சொல்லி
பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்ரி டீம் பார்த்தீங்கன்னா வந்து 13 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணியானும். கிட்டத்தட்ட இதுவுமே வந்து மெகா ஆக்ஷன் மாதிரி தான் இருக்க போகுது. இந்த ஒரு ஐபிஎல் சீசன்ல தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரி அதர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ரூமராவது வந்திருக்கும். இப்போ வந்திருக்கிற ரூமர் வந்து குவைட் ஷாக்கிங். பட் இது ரூமர்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கௌரவ் குப்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்றவர் தான் வந்து ட்விட்டர்ல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எஸ் கேகேஆர் பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல வந்து ட்ரேட் மூலியமா கொண்டு வரதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களாம். போத் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ்க்கான தேடல வந்து இருக்காங்க. ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் மேல வந்து கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கிரிக் பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஹூ நோஸ், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சிஎஸ்கே மேட்ச் எல்லாருமே வந்து சஞ்சு சாம்சனை மறந்துட்டு கேஎல் ராகுல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலுமே நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஎல் ராகுல் வந்து டிசி லீவ் பண்றதுக்கான வேலிட் ரீசனே கிடையாது. அட்லீஸ்ட் ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சன் லீவ் பண்றதுக்கான வேலிட் ரீசன் இருக்கு. பிகாஸ் ஆர்ஆர் வந்து அவங்க ஐபிஎல் 2026 கேப்டனா வந்து ரியான் பராக தான் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து சஞ்சு சாம்சன் லீவ் ஆக போறாரு அப்படிங்கிற நியூஸ்மே வந்துச்சு. ஆர்எல்ஸ் கேஎல் ராகுல் வந்து டிசில இருந்து மூவ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேப்டன்சியா தான் இருக்கணும். ஏன்னா இங்க கரண்டா வந்து டிசியோட கேப்டனா அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஸோ மேபி கேஎல் ராகுல் வந்து கேகேஆருக்கு ட்ரேட் ஆகினார்னா மேபி கேகேஆரோட கேப்டன் ஆஃப் ஐபிஎல் 2026 வந்து கேஎல் ராகுல் கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்கு. ஸோ இந்த கேஎல் ராகுல் டு கேகேஆர் ட்ரேட பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நிறைய நம்ம கேகேஆர் பத்தி தான் கவர் பண்ணிருக்கோம். இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேகேஆர் பத்தி பேசிடலாம். ஸோ கேகேஆர் அவங்கள மென்டார் டுவேன் பிராவோ வந்து சாக் பண்ண போறாங்களா? அதுதான் இப்போதைக்கு கரண்டா ட்விட்டர்ல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. வர செப்டம்பர் 30 IL T20 ஆக்ஷன் இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும் பிராவோ வந்து கண்டினியூ ஆக போறதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் அவர் டேபிள்ல இருந்தாருன்னா அப்போ அஃப்கோர்ஸ் அவர் வந்து நைட் ரைடர்ஸோட மென்டாரா கண்டினியூ ஆகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஃபேன்ஸ் எல்லாம் இங்க ட்விட்டர்ல கத்திட்டு இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஜஸ்ட் பை லுக்கிங் 1 year பிராவோ வந்து சாக் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் யூ ஆல் ஷுட் நோ தட் பிராவோ வந்து சிஎஸ்கே லீவ் பண்ணி தான் வந்து கேகேஆர் ஜாயின் பண்ணிருப்பாரு. சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணி ஒன்னு பிராவோ வந்து கேகேஆர் ஜாயின் பண்ணல. ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. கேகேஆர் were very much interested in பிராவோ சர்வீசஸ். அதனால தான் பிராவோ கான்டாக்ட் பண்ணி எங்க டீமோட மென்டரா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோனே பிராவோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பேசி எனக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கு கேகேஆர் கிட்ட இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிடுமா அப்படின்னு தோனி கிட்டலாம் வந்து அவர் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து கேகேஆர் ஜாயின் பண்ணிருப்பாரு. ஸோ கேகேஆர் உடனே வந்து டிசிஷனை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் ஐ அக்செப்ட் கேகேஆர் ஃபேன்ஸ் ஆங்கர் டுவர்ட்ஸ் பிராவோ. ஆனா பிராவோ மட்டும் தான் ரீசனானு கேட்டீங்கன்னா அது கிடையாது. முதல்ல நீங்க பிராவோ அடிக்கிறத விட வெங்கி மைசூரை தான் அடிக்கணும். ஏன்னா ஐபிஎல் 2024ல ஸ்ரேயஸ் ஐயர் வந்து as a பேட்டரா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் as a கேப்டனா ட்ராஃபி லிஃப்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவர் ரீடைன் செஞ்சிருக்கணும். நீங்க அகைன் இந்த ஐபிஎல் 2024ல பார்த்திருப்பீங்க. as a பேட்டராவும் சரி as a கேப்டனா வந்து அவரோட டீமை ஃபைனல் வரைக்கும் வந்து ரீச் பண்ண வச்சிருப்பாரு. ஸ்டில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why கேகேஆர் லெஃப்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு. அங்க தான் கேகேஆரோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. பிராவோட இன்க்ளூஷனுமே கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய அடி தான். பிராவோட நிறைய டிசிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபேவரட்டிசம் காமிச்சிருப்பாரு. எப்படி ஸ்டீஃபன் ஃபிளெமிங் வந்து என்ஜெட் கோட்டா அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இங்க பிராவோ கேகேஆர்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் கோட்டான்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ சிபிஎல்ல கூட பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் டேரன் பிராவோ அவர் சிபிஎல் விளையாடி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவரை வந்து இப்போ சிபிஎல் 2025க்கு சைன் பண்ணி வச்சிருக்காரு. நாட் ஓன்லி திஸ் LAKRோட ஸ்குவாட்ல வந்து இந்த MLC சீசன்ல வந்து டோட்டலா 7 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. வெறும் 2 அதர் நேஷன் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. டோட்டலா ஒரு ஸ்குவாட்ல வந்து 9 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருக்கணும். அதுல 7 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்னா யோசிச்சு பாருங்களேன். யாரை முதல்ல சாக் பண்ணி ரிலீஸ் பண்ணணுமா அவங்களை ரிலீஸ் பண்ணாம ஹெட் கோச் பவுலிங் கோச் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேகேஆர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிராவோ இன்கேஸ் கேகேஆர்ல இருந்து லீவ் ஆகினார்னா சிஎஸ்கே அவர் அப்ரோச் பண்ணி சைன் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ்மே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.